கர்த்தருக்குள் அருமையான தேவனுடைய மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு அன்புள்ள தெய்வம் நமக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அன்பு மாறாதது. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிலும் அவருடைய அன்பு பெரியது. அது தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பே மாத்திரமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்ம மேல தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்பில மாயம் இல்லை. அவருடைய அன்பில எந்த மாறுதலுமே கிடையாது. எல்லாரும் மேலேயும் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அந்த அன்பை பெற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கை கொள்ளணும். 10 கட்டளைகளுக்கும் கை கொள்ளணும். யோவான் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் பிதாவாகிய தேவனும் அன்பாய் இருப்பார். அவன் வசனத்தை கை கொள்வான். இன்னைக்கு ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பாய் இருப்பதற்கு ஒரு அடையாளம், அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கை கொள்வார்கள், கீழ்ப்படிவார்கள். கை கொள்ளும் பொழுது தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை வாசிக்கணும். வாசித்த வசனத்தை தியானித்து அதன்படி செய்ய இருக்கிறவள் மேல தேவன் அன்பாக இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்ம மேல் அன்பாய் இருப்பதற்கு ஒரு அடையாளம், தேவனுடைய ஆவி நம்ம மேல் பரிபூரணமாய் ஊற்றப்பட்டு இருக்கிறதாம். அந்த அன்பா இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய அன்பு திரளான பாவங்கள்லாம் மூடும். அவருடைய மன்னிப்பார். நம்முடைய செய்த எல்லா பாவத்தையும் அந்த அவர் மேல் நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மூடி போடுவார். அது மாத்திரமல்ல, உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அந்த பாவங்களை மன்னிக்கும் பொழுது நம்ம மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டுவார். ஆண்டவரிடத்துல வந்து ஜெபித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவியப்பா, பிரதானமான பாவியாகிய என் மேல் ஆண்டவரே நீ மனம் இறங்க வேண்டும், என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நாம் செய்த எல்லா பாவத்தையும் களிம்பு போல நீக்கி போட்டுவிட்டு, அந்த பாவம் செய்யல என்று சொல்லி மறந்து மன்னிக்கிற ஒரு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர்களுடைய இரக்கம் நமக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும். பாவத்தை மன்னித்த உடனே அந்த பாவத்தை நிமித்தமாய் உண்டான அந்த சாபங்கள் அது ஆசீர்வாதமாய் மாறி போகும். இந்த கால வேளையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களே, அவருடைய அன்பை தேடி, அவருடைய கிருபையை தேடி, அவர் அன்புள்ள தேவனிடத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், நீ ஆண்டவரை போய் அவர் அன்புள்ள ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மறந்து என் மேல் இருக்கிற கோபத்தை எல்லாவற்றையும் மாற்றி போட்டுவிட்டு எனக்கு இரக்கம் பாராட்டி, உம்முடைய அன்பு பாராட்டி, என் மேல் இருக்கிற சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுமையா என்று சொல்லும் பொழுது மாற்றுவார். 2வதாய் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அன்பு கூறுகிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றுவார். சிலருடைய வாழ்க்கையில பிறந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் தோல்வி, ஏமாற்றம், இழப்பு, நஷ்டங்கள், இவைகள் தான் அவருடைய கண்ட வாழ்க்கையாக இருக்கும். சில குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, வேண்டாத நேரத்துல கெட்ட நேரத்துல பிறந்ததுனாலதான் இவன் பிறந்ததுல இருந்து வாழ்க்கை முழுவதும் தோல்வி தோல்வி தோல்வின்னு. அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி
உன்னுடைய தோல்வியான வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஜெயமாக மாற்றப் போகிறார். மூன்றாவதாய், தேவனுடைய அன்பு நம்ம மேல பரிபூரணமாய் ஊற்றப்பட போகிறது. அந்த அன்பு நிமித்தமாய் நமக்கு இரக்கம் உண்டாகி நம்ம இருக்கிற துக்கம் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி ஒரு புதிய வாழ்வு ஆண்டவர் தரும்படியாய் நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். உன் உள்ளத்தின் ஆழத்துல நாம் நேசிக்கிற ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் அன்பு நிமித்தமாய் என் பாவங்களை மன்னிப்பார். அவருடைய அன்பு நிமித்தமாய் எனக்கு இரக்கம் பாராட்டுவார். இரக்கம் பாராட்டி என் மேல் உள்ள கோபம், எரிச்சல், வைராக்கியம் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டுவிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு சுக வாழ்வு, ஒரு செல்வமான வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு ஆழமான விசுவாசத்தோடு எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் சரி, தேவனை விட்டு ரொம்ப தூரமாய் நீ போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு அன்பின் கயிறுகளினால் உன்னை கட்டி இழுத்து அவருடைய மார்பில உன்னை வைத்து உனக்கு அன்பு செலுத்தி உன் வாழ்க்கை மாற்றுவதற்கு ஒரு தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேளையில ஒரு தேவ மகிமை இந்த சத்தத்தை கேட்கிற மக்களுக்குள் அவர்களுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு, நான் இந்த பாவமெல்லாம் செய்தேனே, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, என்னை மறந்து விடுவாரா என்று சொல்லி உள்ளத்தில் இருக்க குற்ற உணர்வுகள்லாம் கர்த்தர் எடுத்து போட்டுவிட்டு என் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தி அந்த திரளான பாவங்களை அது மூடி போட்டுவிட்டு அந்த பாவத்தின் நிமித்தமாய் உண்டான தரித்திரத்தை கர்த்தர் ஐஸ்வர்யமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து அந்த திரளான பாவங்கள் நிமித்தமாய் அவனுடைய அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரை முற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாய் மாற்றி தோல்வியான வாழ்க்கையை ஜெயமாக மாற்றி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர் இழந்து போன அன்பு, உலகத்தில் கிடைக்காத அன்பு, தன் பெற்ற தாய், தகப்பன், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் இவ்விடத்தில் கிடைக்காத ஒரு அன்பை பரம தேவன் தாமே என் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்தி என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்தி தேற்றி சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.